ஹலோ. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரவீன் பூர்வாதோட நவீன் கத்ய சைனிகா. நவீன் கத்ய சைனிகாவில் பாபு கி குட்டியா மே, பாபு கி குட்டியா, பாபு அப்படின்னா பாபுஜி அப்படின்னா அது வந்து காமனாக வந்து காந்திஜியை தான் குறிக்கும். பாபுஜிக்கு குட்டியா, குட்டியா அப்படின்றது வந்து குடில் அப்படின்னு சொல்கிற ஒரு குடிசை மாதிரி குடில் அமைச்சிருப்பார். அதை பற்றி ஒரு ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம். நவீன் கத்ய சைனிகாவில் இது வருது. இதுலேருந்து ஒரு இஆர்சி ஒரு எஸ்ஏ ரெண்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. அதாவது यदि सच्ची राह पर हो तो तुम्हें क्रोध करने की ज़रूरत ही नहीं. यही सच्ची राह पर हो तो तुम्हें क्रोध करने की ज़रूरत ही नहीं. यदि गलत राह पर हो तो फिर किस बिरते पर किस मुंह से आंख लाल पीली करेंगे. आंख को लाल पीला करना அப்படின்னா गुस्सा हो जाना, नाराज होना, அதை கோவப்படுறது, அதை வந்து ஆங்க் லால் பீல் கரணா அப்படின்வாங்க. லால் பீல் கரண் லால் அப்படின்னா ரெட்டு, பீலானா எல்லோ. ஆக்சுவலாக இங்கே ஆங்க் கண்ணை வந்து எல்லோ ரெட்டுன்னு பண்ண முடியாது. அதாவது கோவப்படுறத வந்து ஆங்க் லால் பீலா கரணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதி சச்சி ராவ் பர் ஓத்தோ துமே குரோத் கர்னேக்கி ஜரூரத்தி நெய். நீ வந்து ஒரு நேர்மையான வழியில் போயிட்டுருக்க அப்படின்னா உனக்கு கோபம் வரதுக்கான அவசியமே இல்லை. எதி கலத் ராவ் பேரோ, இல்லை நீ போகிறதே வந்து ஒரு ராங்கான ரூட்டில் போயிட்டுருக்க அப்படின்னா தோ ஃபிர் கிஸ் பிரிதே பர் கிஸ் மூசே ஆங்க் லால் பீலே கரோகே. அதாவது நீ தப்பாக போயிட்டுருக்க ரோட்டில், நான் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன் போது அப்போ அங்கே கோவப்படுறதுக்கு அவசியமே இல்லை. நீ எதுக்கு தும் கிஸ்லேயே ஆங்க் இருக்காரா கிசி அவருக்கும், நீ வந்து அடுத்தவனை பார்த்து முறைச்சி பார்க்குறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா நீ யூ ஆர் கோயிங் இன் த ராங் வே அப்படின்னு பொழுது நம்ம கோவப்பட. அதுதான் இது வந்து ஒரு இது வந்து இந்த பேராகிராஃப் எங்கே வருதுன்னு பார்ப்போம். இஆர்சியில் இந்த கொஷின் கொடுத்தாங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். இது இப்போ நான் வந்து உங்களுக்கு நடத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரவீன் பூர்வாது ஜெய் கொஷின் அண்ட் ஆன்சர் இது புக்கு. இது எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதாவது இதுதான் 2020 அக்டோபர் எக்ஸாமினேஷனில் வரப்போகிறது. இது டெஃபினட்டாக தான் வரும். ஸோ அதுதான் பார்க்குறோம். அப்போது அதனோட பிரசங் கான்டெக்ஸ்ட்டு சம்பந்து லகாவ், இந்த வேர்டிங்கோட சம்பந்த லகாவ் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது யக் வாக்கிய பாபு கி குட்டியா, அதாவது காந்திஜியின் குடில் அப்படின்ற பாட்மே சே லியா கயா, அந்த பாடத்துலேருந்து எடுக்கப்பட்டது. இஸ்கே லேக்கக், இதை எழுதினவர் யாருன்னா ராம் விருக்ஷ் பேனிபூரி. அதான் ராம் விருக்ஷ், ராம் அப்படின்னா ராமர் தெரியும் உங்களுக்கு, விருக்ஷ்னா மரம், பேனிபூரி பானிபூரி மாதிரி. அதாவது ராம் விருக்ஷ் பேனிபூரி அப்படின்ற ஒரு ரைட்டர் தான் எழுதினார் இந்த பாபு கி குட்டியா. காந்திஜிக்கு யக் பிரிய சூக்தி குரோத் கே சம்பந்த் மே ஹே. அதாவது காந்தி சொன்ன ஒரு சென்டென்ஸ் இது, வேர்டிங், அவரோட காந்தியோட வேர்டிங். எதுக்காக சொன்னார்னா கோபத்துக்காக, கோபத்தை ரிலேட் பண்ணி சொன்னார் இதை. அதாவது உன்கா கஹனா தா கி கிசி பி ஸ்திதி மே குரோத் கர்னா டீக் நஹீ ஹை. அவர் என்ன சொன்னார்னா எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஓகே, வியாக்கியா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம், பார்ப்போம் இப்போது. அதாவது ஜோ व्यक्ति झूठा है, யார் ஒருத்தர் வந்து தவறானவனோ, யா கலத் ராவ் பர் है, தவறான வழியில் போயிட்டுருக்கானோ, तो अपने झूठ या गलती को जानने के कारण नाहक दूसरे पर गुस्सा न करना है. அதாவது தான் வந்து தவறான வழியில் போயிட்டுருக்கிறதால அடுத்தவங்கள வந்து அவன் கோபமே படக்கூடாது. क्रोध के कारण बुद्धि भ्रष्ट हो जाती है. அதாவது நம்ம கோபம் வந்ததுன்னா அந்த மூளை வந்து மங்கி போயிடும், அதை அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. பிரஸ்ட் ஹோஜானா அப்படின்னா அதாவது அது புத்தி இல்லாமல் போயிடும், கரப்டட் அப்படின்னு, கரப்டட் ஆகிடும். அப்போது इसलिए गलत राह जाता है. அப்புறம் இன்னும் அந்த கலத் ராகுன்னு அந்த தவறான வழியில் இன்னும் அவன் இன்வால்வ் ஆகி போயிட்டே இருப்பான். पर थोड़ी दूर जाने पर, கொஞ்சம் தூரம் போன உடனே अपने दोष जानकर शांत होना समझदारी है. அப்போ கொஞ்சம் இன்னும் மேலே அட்வான்ஸ் பண்ணி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா अपना दोष को जो है जानकर, தன்னோட குற்றத்தை அவன் உணர்ந்து शांत हो जाना ही समझदारी है, அமைதியாக இருறதே வந்து நல்லது. क्रोध न करना है, அதை கோவப்படக்கூடாது அப்படின்றார். அவர் தானே சொன்னார் ஒரு கண்ணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கண்ணத்துக்கு காமின்னு சொன்னார்ல, அதாவது நான் வயலன்ஸ் அவரோட பிரின்சிபல். ஓகே, இப்போது ஜூட் ஷப்துமே நிஹித் நஹி, இது இன்னொரு நெக்ஸ்ட் இஆர்சி. இது
அதாவது झूठ शब्दों में निहित नहीं है, छल करे में है, चुप्पी साध कर भी झूठ बोला जा सकता है. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதாவது ஜூட்டு சப்துமே நிகித் நெய் கான்டென்ட். இப்போது அந்த ஜூட்டு அதை ஜூட்டா அப்படின்றோம்ல பொய், அதில் வந்து அந்த வேர்டிங்கில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி சல் கரேமே ஹே, நம்ம வந்து அந்த கப்பட்டு சல் கப்பட்டு அப்படின்றோம்ல, நம்ம கபடதாரியாக பண்ணுறோம்ல, அதாவது ஒரு தவறு நடக்குது அதை பார்த்து கூட நம்ம கண்டுக்காத நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாக இருந்துடுறோம். சுப்பி சாதுக்கர், சுப்பு ரஹனா, அதாவது தவறாக ஒன்று விஷயம் நடக்குது அதை பார்த்து நம்ம அமைதியாக இருக்கிறோம், கண்டுக்க மாட்டேன்றோம் அப்படின்னா கூட அதாவது அப்படி இருந்தால் கூட அது கூட ஜூட்டுன்னு தான் சொல்லணும். ऐसे भी झूठ बोला जा सकता है. அப்படி கூட நம்ம போய் சொல்லலாம். அதாவது சுப்பி சாத் தேனா, அமைதியாக நீ வந்து அதை வந்து தவறுக்கு வந்து என்ன பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற, அப்படி உன்னோட அமைதியால் அந்த இடத்துல எந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்மோ அந்த இடத்துல தெரிவிக்கணும். இல்லைன்னா அதுவும் ஒரு ஜூட்டாக தான், அதுவும் ஒரு ஜூட்டு தான். சரி, பிரசங்க வந்து ஏ பங்கி பாபு கி குட்டியா மே பாட்மே சே லீ கை ஹே. இந்த பேராகிராஃப் வந்து பாபு கி குட்டியான்ற இதுலேருந்து எடுத்துருக்கோம். लेखक வந்து राम वृक्ष बेनीपुरी, ஞாபகம் வச்சுங்க, राम वृक्ष बेनीपुरी ने बताया कि महात्मा गांधी अपनी कुटिया में विभिन्न स्थानों पर सूक्तियाँ लिख कर रखते थे. அதாவது நிறைய அந்த கோட்லாம் எழுதி வச்சுருப்பார், நிறைய கோட், அதாவது சத்தியமே விஜயத்தே, वर्क इस वर्शिप, कर्म ही पूजा है, அந்த மாதிரி நிறைய கோட் சுக்தியாँ அப்படின்னா அந்த கோட் நிறைய எழுதி வச்சுருப்பார். அப்போ வந்து अतिथियों के मिलने के स्थान पर उपरोक्त सूक्ति लिखी रखी थी. அதாவது அதித்தின்னா யார், கெஸ்ட், அவரை பார்க்க யாரெல்லாம் போகிறாங்களோ அந்த கெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் கெஸ்ட் ரூமில் வந்து அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பார், எழுதி வச்சுருப்பார். यह सूक्तियाँ गांधी जी की जीवन दर्शन की सूचक है. அதாவது அவரோட வாழ்க்கையோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் அது அந்த கோட்டுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வியாக்கியா அதில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, गांधी जी ने अपनी जीवन को सत्य की प्रयोगशाला माना है. प्रयोगशाला அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல், இது ஒரு என்ன சொல்கிறது, லெபார்ட்டரி மாதிரி ஒரு பிரயோக்ஷாலா. நம்ம அங்கே எங்கே வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளோட தவறை வந்து, அதாவது நல்லது கெட்டதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கல. அது அப்போ ஜீவன் கோய், நம்ம தன்னோட சொந்த வாழ்க்கையை வந்து அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிளேஸ் மாதிரி நினச்சி கருதியிருக்காரு. அப்போ அதாவது மன்சா வாச்சா கர்மனா அப்படின்னா किसी भी स्तर पर झूठ को स्वीकार न किया जाए. किसी भी स्तर पर झूठ को எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் சரி பொய்யை வந்து ஸ்வீகார்னா என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை பண்ணக்கூடாது அப்படின்றது. झूठ का संबंध केवल बोलने से ही है. அதாவது பேசினா தான் தப்பா, பொய் பேசினா தான் தப்பா, நான் பேசினா மட்டும் இல்லை, अगर किसी समय पर बोले बिना चुप रह जाना या मौन रहे तो भी उसे झूठी माना जाता है. அதாவது எங்கே பேசணுமோ அங்கே நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா கூட, மௌனமாக இருந்துட்டால் கூட, அதை கூட நம்ம என்ன சொல்கிறோம், அதுவும் ஒரு झूठ बोलने का जैसा ही है, அதுவும் பொய் பேசுகிற மாதிரி தான் கணக்கு. ओके, चल या कपट करना या धोखा देना या सच के छिपाना भी झूठ है. அதாவது கபட நாடகம் ஆடுறது, சால்பாஜி பண்ணுறது, அதுக்கப்புறம் தோக்கா தேனா, அதாவது யாரையாவது ஏமாத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட, அப்புறம் சச்சுக்கோ சுப்பானா, உண்மையை மறைக்கிறது, இது எல்லாமே வந்து எல்லாம் என்ன ஜூட்டோட நிறைய வெரைட்டிஸ், இதெல்லாம் வந்து எல்லாமே ஜூட் தான். அதாவது காந்திஜி ஜூட்டுக்கே பக்ஷ்வாதி நேத்து, எப்பயுமே அதுக்கு அதனோட டிபெண்ட்டாக எப்பவுமே இருக்க மாட்டார் பொய்க்கு. என்ன சுன்தே பீத்து, அந்த பொய்யை வந்து காதலோட கேட்க மாட்டார். ஓகே, சாராம்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த எஸ்ஸே பார்த்துருவோம், சம்மரி பார்த்துருவோம் அந்த லெசனோட. அதாவது பாபு கி குட்டியா அப்படின்ற லெசனே நம்ம பார்ப்போம். இந்த லெசன் எப்படின்னா, லேக்கக் வந்து இந்த ராம் விருக்ஷ் बेनीपुरी के बापू की कुटिया में अंदर जाते ही पता चला कि गांधी जी की सत्ता और महत्ता सब और फैली हुई है. அவர் போகிறாரு, அதாவது காந்திஜியோட குட்டியில் உள்ள நம்ம ரைட்டர் வந்து நுழையிறார். அப்படி நுழையும் போதே அவருக்கு அந்த ஃபீல் வந்து, அதாவது எல்லா பக்கமும் அந்த காந்திஜியோட அந்த எண்ணங்கள், அந்த அவரோட மகத்துவங்கள், அதெல்லாம் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபைலி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றது அந்த ரூம் உள்ள என்ட்ரு ஆகும்பொழுதே, அந்த குடில் உள்ள என்ட்ரு ஆகும்பொழுது அவரை மெஹசூஸ் பண்ணுறார், ஃபீல் பண்ணுறார்.
जब तक आकाश में चांद सूरज और तारे हैं எப்போ வரையும் வானத்தில் வந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குமோ பிருத்திவி पर प्राणी और सब जीवित है இந்த உலகத்தில் வந்து உயிர்னு ஒன்று இருக்கும்போது எல்லா உயிரினங்களும் இருக்கிற வரைக்கும் தப் தக் காந்திஜி அமர் रहेंगे அந்த நாள் வரைக்கும் காந்திஜி எப்பயுமே என்ன பண்ணுவார் அமர் ஃபார் எவர் அவர் வந்து அவர் இருப்பார் அதாவது இம்மார்டல் அது எப்பயுமே அழியவே காந்திஜி அந்த கொள்கை அவரோட கொள்கை வந்து எப்பயுமே அழியாதது அப்படின்னு சொல்கிறார். அப்போது காந்திஜிக்கு பிஸ்தர் அங்கே வந்து காந்திஜி யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொருளாக வந்து அவர் யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து காந்திஜிக்கு பிஸ்தர் அவரோட காந்திஜியோட பெட்டு. அப்போது சாதிகிகா ரூப அது பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஒரு முனிவர் மாதிரி இருப்பார். அதாவது रत्न जडित सिंहासन भी उतना महान न होता जितना गांधी जी का बिस्तर. அதாவது ஒரு ரத்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிங்காரிக்கப்பட்ட ஒரு சிம்ஹாசன் அப்படின்ற ஒரு அரியணை அது கூட இவரோட பிஸ்தர் இருக்குல்ல பெட்டு அவர் உட்கார்றாருல ஆக்சுவலாக ஒரு திண்டு மாதிரி இருக்கும் பிஸ்தர். நம்ம காந்திஜி ஃபிலிமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அவர் அந்த சிம்ஹாசனம் கூட இது ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஏக் பத்தோ का बना टोकरा था ஒரு பத்தும் का बना टोकरा அப்படின்னா லீஃப் இருக்குல்ல லீஃபில் பண்ண ஒரு பாத்திரம் ஒரு टोकरा था जिसमें गांधी जी रद्दी कागज அதாவது டால் தியா करते थे. அதில் தான் வந்து அவர் தான் கூடா கச்சடாலாம் இருக்குல்ல ரத்தி காகஜ்னா வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் அதெல்லாம் போடுவார். அப்போது ஏக் பீத்தல் கா தூக் தான் தான் அவர் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பீத்தல் அதாவது பித்தளையோட தூக் தான் அப்படின்னா இந்த எச்ச துப்புவாங்கல்ல அந்த பாத்திரம் நீங்கள் பார்த்துலாங்க. கிராமத்தில் இந்த வயசானவங்க பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை போட்டு அதை எழுந்து போய் தூரம் போய் தூப்பாத பக்கத்துலேயே என்ன பண்ணுவாங்க ஒரு குப்பி ஒன்று மாதிரி வச்சுட்டு அந்த வெண்கலம் இதில் பித்தளையில் ஆன ஒரு இதை வச்சுட்டு அதில் தான் தூப்புவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ எடுத்து போய் கைவிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் ஒரு தூக்குதான் வச்சுருந்தார். எச்ச துப்புறதுக்கு ஒரு தூக்குதான் வச்சுருந்தார். ஜிசே வே ஸ்வயம் சாப் கர்த்தே அதை வந்து அவரே தான் கழுவுவார் அவரே தான் வாஷ் பண்ணுவார். மற்றவங்களை வந்து சொல்ல மாட்டார் வாஷ் பண்ணுன்னு. ஆத்ம விளம்பன் கா தோத்தக் ஹே இது வந்து இது எதுக்கு உதாரணம்னா தன்னைத்தானே டிபெண்ட் பண்ணியிருக்கார் இல்லையா செல்ஃப் டிபெண்டன்சி அதுக்கு இது ஒரு தோத்தக் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்தது ஜாதுபரி லேக்கனிட்டி அவரோட அந்த பென் ரைட்டிங் கலம் அது வந்து ஜாதுபரி அப்படின்னா மேஜிக்கல் அது பெரிய மேஜிக்லாம் முடியாது சத்தியமேவ ஜெயத்தை எழுதினார்ல அதை வச்சு. அப்போது லேக்கனித்தி ஜிஸ்ஸே லோகோங்கோ பிரேரணா தியா கருத்து அதை எழுதி தான் அவர் என்ன பண்ணுவார் நிறைய பேப்பர்லலாம் எழுதியிருக்கார் இல்லையா அவர். அப்போது அந்த எல்லாம் எழுதி நியூஸ் பேப்பரில் சொல்கிறேன். அப்போது எழுதி வந்து பிரேரணா தேத்தது நமக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்காக்கா சர்க்கா அப்படின்னா என்னதுன்னா நூல் நூக்குற அந்த ராட்டனம் அதனோட சக்கரம் இருந்தது. ஜிஸ்ஸே பாரத் நாச்னே லகா அதுதான் அதாவது அந்த சர்க்கா ஓட்டி என்ன பண்ணார் பாரதத்தையே நச்சாதையா மத்தலப் அதை அவர் சர்க்கா சுற்றிட்டே இருந்தார். அவர் கூட சேர்ந்து இந்த பாரதமும் ஆடிட்டே இருந்தது. ஓகே नाचने लगा और जैसे श्री कृष्ण की मोहन मुरली से गोपियाँ को नाचने लगे. அவர் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணார் மோகன் முரளி அந்த முரளிதர் இல்லையா அவர் என்ன பண்ணுவார் புல்லாங்குழல் வாசிப்பார். உடனே கோபியர்லாம் என்ன பண்ணுவாங்க உடனே அதை கேட்டு ஆடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவரோட ராட்டினம் சுற்ற ஆரம்பிச்சதுனாவே மக்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே அதுக்கடுத்தது பாபுக்கே புக் ஷெல்ஃப் அவர் நிறைய படிப்பார் புரியுதுங்களா அவர் நிறைய படிப்பார். அப்போ அவர்கிட்ட ஒரு புக் ஷெல்ஃப் தன்னோட பர்சனல் புக் ஷெல்ஃப் இருந்தது. அதில் எந்தெந்த புக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. इसके दोनों கானோமே ரேக் கானோன்னா ரேக்கு கோனா அப்படின்னா கார்னர் இது வந்து கானோ அப்படின்றாங்க. செகண்ட் கா வருது ஃபஸ்ட்டு கா வந்து கோனான் ஆகிடும் கோனா வந்து கார்னர் ஆகிடும். இது வந்து கானோ செகண்ட் கா வருது. கானோ அப்படின்னா 2 பக்கமும் இருக்கிற அந்த ரேக்கு கிதாபே ரக்கி கை 2 பக்கத்தில் ரேக்கில் வந்து நிறைய ஃபுல்லாக புக்ஸ் இருக்குது. பஹலே கான்மே ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சார்த் குஜராத்தி ஜோட்னி கோஷ் குஜராத்தி புக்ஸ்லாம் இருக்குது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து ரீதிங்கிங் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதுக்கடுத்தது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹஜ்ரத் ஈசா அண்டு அவர் ஈசாயி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் பற்றிய புக்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பகவத்கீதை இருந்தது. அவர் தூசரே கான்மே அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ராமச்சரிதமானஸ்ன்றது துளசிதாஸ் ஹிந்தியில் ராமாயணத்தில் எழுதுனது. ஆக்சுவலாக அது வந்து வால்மீகி வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதினார். இதை வந்து ஹிந்தியில் வந்து துளசிதாஸ் வந்து ராமச்சரிதமானஸ் எழுதினார். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்வாஸ்திய விருத்தி அப்படின்ற ஒரு புத்தகம் ஹெல்த் ரிலேட்டட் புக்குமாக இருக்கும். அவர் ஆசிரம பஜனாவலி அப்படின்னா அவரோட ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பஜன் போயிட்டு இருக்கும், ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ ஆசிரம பஜனாவலின்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சுருந்தார். அவர் கீதா ஆனி கீதாயி அப்படின்ற ஒரு புத்தகம் இருந்தது. அதாவது குஜராத்தி மராட்டி புக்ஸ்லாம் இருந்திருக்கு அவர்கிட்ட. அதெல்லாம் வந்து பக்கத்து ஸ்டேட்லையா அதெல்லாம் வந்து மிலா ஜுலா லாங்குவேஜ் அதெல்லாம். ஸோ கீதா அனி கீதாயி அப்படின்ற புத்தகமும் இருந்தது. ஸோ சூனே வாத்தாவரன்மே 3 பந்தரோं की மூர்த்தி. அதுக்கப்புறம் என்ன இருந்தது அப்படின்னா தேர்டு வந்து அவர் பார்த்தது என்னென்னா, அதாவது சூனே வாத்தாவரன் அப்படி சூனா அப்படின்னா என்னென்னா வேக்கண்ட், அதாவது ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு அமைதியான இடம் சூனா அப்படின்வாங்கல்ல, ஒன்றுமே இல்லை அங்கன்னா அது சூனா லக்தா ஹை அப்படின்வாங்க. அப்போது சூனே வாத்தாவரன் அந்த மாதிரி ஒரு என்வான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பந்தரோं की மூர்த்தி 3 குரங்கு இருக்கிற ஒரு பொம்மை இருக்குது. அப்போது தேக்கர் கவராகி அதை பார்த்த உடனே நம்ம ஆத்தர் இருக்கார் இல்லையா பேனிபூரி அவர் பயந்துட்டார். அப்போ ஜெய்ச ஏக் பந்தர் ஒரு பந்தர் என்ன பண்ணுதுன்னா இவரோட கற்பனை அது. ஒரு பந்தர் என்ன சொல்லுதுன்னா பாபு கி மூர்த்தி கி கவர் சுன்கர் அப்பனே கான் பந்து கர்லியா. காந்திஜி இறந்துட்டார் அப்படின்ற ஒரு கவர் அந்த ஒரு மெசேஜ் கேட்ட உடனே அது காது மூடிச்சு. அடுத்தது ஏக் ஆங்கோं को छिपाकर रो रहा था. ஒரு பந்தர் என்ன பண்ணுதுன்னா கண்ணை மூடிட்டு அழுகுது. और एक बंदर जो है अपना मुंह पर हाथ रख कर कह रहा है. இன்னொரு பந்தர் என்ன பண்ணா வாயில் வந்து கை வச்சுட்டு சொல்லுது, அரே ஹம் क्या बोलेंगे. நாம் இப்போ என்ன சொல்ல முடியும் ஜோ ஜிசே போல்னா தா. யார் ஒருத்தன் பேசிகிட்டே இருந்தாங்கல்ல, குட்டியா கு காலி கற்கே ஓ சலா கயா. அவர் வந்து இப்போது குடிசையை வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார். யார் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாரோ இங்கே ப்ரேயர் பண்ணி நிறைய இந்த பாஷன் கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா காந்தி. அவர் வந்து பேசுகிறவர் போயிட்டாருங்க, நான் என்னத்தை பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு வந்து வாய மூடிட்டு இருக்கு. அப்போது தீனோं बंदर के बगल में एक चिकने पत्थर ஒரு ஷைனிங் ஒரு கல் இருக்குது, அதாவது மார்பிள் மாதிரி ஒரு கல். அதில் எழுதியிருக்கு பிரேமி பகவான் ஹே, அது காட் இஸ் லவ், பிரேம் ஹி பகவான் ஹே, அதாவது கடவுள் அன்பு வடிவானவர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு கரெக்ட். பிரேம் ஹி பகவான் ஹே சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வெல்லும், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்போது ஃபோர்த்து இவர் என்ன பார்த்தாருன்னா ரைட்டர் வந்து ஏக்கு சட்டாயி பர் காலின் லகா. ஒரு சட்டாய் இருக்குது. சட்டாயின்னா என்னன்னா அதாவது பெட்டு ஒரு அதாவது மேட், அதில் வந்து காலின் போட்டிருக்கு. அதாவது ஒரு மேட்டு சட்டாயி, அந்த பாயின்னு சொல்லுவாங்க. அது மேலே வந்து காலின் அப்படின்னா அதாவது ஒரு துணி, நல்லா தடிமனான துணி இருக்குல்ல, நல்லா டெக்கரேட்டிவ் துணியாக இருக்கும். அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலின் வந்து காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸ். காஷ்மீரில் வந்து யார் போனாலும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை வந்து அலங்காரமாக ஹாலில் போட்டு வைப்பாங்க பாரு, பாய் மேலே காலின் போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காலின் லகாத்தா. ஸோ அதை பார்க்குறாரு. யஹீ பர் காந்திஜிக்கே वचनामृत सुनने देश विदेश के अतिथि बिठाया जाते थे. அவர் வந்து அந்த இடத்துல தான் காலின் போட்டிருக்கு இல்லையா, பாயெல்லாம் போட்டு அது மேலே காலின் போட்டிருக்கு. அதை தரின்னு சொல்லுவாங்க, நல்லா மோட்டா துணி பெட்ஷீட் மாதிரி. சரி, ஓகே. அப்போது அது மேலே தான் எல்லாம் இந்த விதேஷ்லேருந்து அவரை பேச்சை கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்காருவாங்க. அது மேலே தான் காம் கர்த்தே. அதாவது காம் கர்த்தே அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா ராட்டம் சுற்றிட்டே தான் பேசுவார், பாஷன் கொடுப்பாரு. காம் கர்த்தே சமய பர்பாத் கியே பனா போல்தே. அவர் வந்து பேசுகிறாருன்னு சும்மா பேச மாட்டார். காம் கர்த்தே சமய பர்பாத் கரே பினா, டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த நேரத்துலையும் யூஸ்ஃபுல்லாக வந்து கதராட நெஞ்சிட்டே தான் பேசுவார்.
ஓகேவா. அப்புறம் அவர் வேறு இன்னும் என்னென்ன பார்த்தாரு அங்கே குடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜிக்கு 4 மூர்த்தியாம். ஒரு 4 காந்திஜியோட குறுக்கா ஃபோட்டோ, அவரோட செல்ஃபை, அந்த காந்திஜியோடவே ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது. என்னென்ன மாதிரி ஃபோட்டோ, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது. அதை சொல்கிறாரு. காந்திஜி குர்தரே கப்படே கா குர்தா, ஒரு கப்படே கா कुर्ता போட்டிருக்காரு, ஷர்ட் போட்டிருக்காரு. टोपी और पैर में चप्पल पहनकर चंपारण ट्रेन में जा रहे थे, तब लेखक पढ़ रहे थे. அதாவது காந்திஜி வந்து சம்பாரனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, அதுக்காக சம்பாரன் போயிட்டு இருந்தார் ட்ரெயினில். அப்போது எடுத்த ஃபோட்டோ, தொப்பி போட்டிருக்காரு, குர்தா போட்டிருக்காரு, பைஜாமா, செப்பல் போட்டிருக்காரு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஃபோட்டோ. அப்போ வந்து நம்ம ரைட்டர் வந்து அப்போ ஸ்கூலில் படிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு கர்ம வீரர்னா என்னது, ஒரு செயல் வீரர் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு காந்தி. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, असहयोग में जो भाग ले रहे थे वे क्रांति मूर्ति थे. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, असहयोग அப்படின்றது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றோம்ல, ஒத்துழையாமை இயக்கம், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ வந்து கிராந்தி மூர்த்தி, அப்போ பார்க்கும்பொழுது பயங்கர கோபமாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. சன் 1934, இயர் 1934. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பூகம் से बर्बाद गांव देखने आए थे, वो त्राता मूर्ति थे. ஒரு பூகம்பம் நடந்தது. அப்போ பூகம்பத்திலேருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனார். திராத்ரா மூர்த்தி அப்படின்ற மாதிரி அவர் இருந்தார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் தங்கா கே பாத் பீகார் ஆயிடுது. இந்து முஸ்லீம் பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு தங்கா அப்படின்னா அந்த கலவரம் நடந்தது. அந்த கலவரம் முடிஞ்ச உடனே அவர் கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது பீகாரில் வந்து விசிட் பண்ணுறாரு. அப்போது ஒரு எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தான்னா, ராம்துன் அவர் பஜன்மே அதாவது கலாக்கார் மூர்த்தி தே. அப்போது அந்த ராம்துன், ரகுபதி ராகவ ராஜாராம், அவரோட கீர்த்தனை அதெல்லாம் பஜன். அப்போ அந்த பஜன் பாடும்பொழுது அவர் எப்படி இருந்தார்னா, ராம்துன் அவர் பஜன் மே வந்து கலாக்கார் மூர்த்தி தே. அவர் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு கலாக்கார், ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தார்.